இல்ல இப்ப டிடிவி சேர்ந்தது மூலமா அத காம்பன்சேட் பண்ண முடியுமா? டிடிவி என்ன ஏகபோக ஓனரா? முக்குளத்தோர் 20 சமுதாயத்துக்கு தொகுதிகள்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார்ல. 23 தொகுதியில் தாக்கத்தை ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தார் என்ற ஒரே நோக்கத்திற்காக. எடப்பாடி பழனிசாமி முக்குளத்தோர் சமுதாயத்திற்கும் டிஎன்சி கம்யூனிட்டி மக்களுக்கும் 116 மிகவும் பிற்படுத்தப்பட்ட விளிம்புநிலை சமுதாய மக்களுக்கும் துரோகம் இழைத்தவர் எடப்பாடி. அவரை எதிர்ப்பதில் சரியாக எதிர்ப்பதில் வல்லவர் டிடிவி தினகரன் என்று நம்பி மக்கள் வாக்களித்தார்கள். 23 இடங்களில் அதிமுக தோற்பதற்கு காரணமாக டிடிவி அமைந்தார். அன்றைக்கு ஒரு டிடிவி ஒரு கருவியாக பயன்பட்டார் இந்த மக்களுக்கு. அதனால செய்யணும். அவங்க திமுக எதிர்ப்பு அப்படின்ற அடிப்படையிலும் அவங்க இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக திமுக எதிர்ப்பாளர்கள் தான். அதனால்தான் எடப்பாடி பழனிசாமியையும் தோற்கடித்தார்கள், திமுகவுக்கும் எதிராகவும் டிடிவி தினகரன் பக்கம் நின்றார்கள். ஆனால் இன்றைய நிலையில் டிடிவி தினகரன் இந்த மக்களின் சக்தியை தவறாக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டால் அதற்கு தூக்குமாட்டி சாகலாம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இல்ல அதே அவங்க வைகோவையும் ரெஃபரன்ஸா காட்டுவாங்க சார். யாரை வேணாலும் ரெஃபரன்ஸை காட்டட்டும். அப்போ இவர்கள் எல்லாம் அரசியல் வியாதிகள் தானே. யாராவது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். தவிர்க்க முடியாது. அப்போ மக்களும் உங்களை தவிர்த்து விடுவார்கள். அவ்வளோதான், வேற என்ன இருக்கு? நீங்கள் அரசியலில் வேடம் போடலாம், நீங்கள் அரசியலில் எக்ஸ்பீடியன்சியாக நடக்கலாம், சந்தர்ப்பவாதத்தை பயன்படுத்தலாம். தலைவர்கள் சந்தர்ப்பவாதத்தை பயன்படுத்தி அரசியலில் எது வேண்டாலும் நடக்கலாம். அவர் செய்தார், இவர் செய்தார், அதனால் நானும் செய்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் அதை பார்த்து கொண்டு மக்கள் உங்கள் பின்னால் வருவார்கள் என்று நம்புவது முட்டாள்தனம். மக்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல, இழுத்தவயர்கள் அல்ல.